கர்த்தரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். I extend to you the greetings in the name of our Lord and Savior Jesus Christ. என்றும் அவருடைய நாமத்தில் அவருடைய பாதத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். God has really helped us once again to gather this evening to hear His word. ஆண்டவர் நம்மை அவருடைய பாதபடியில் ஒன்று கூட்டி இருக்கிறார். God has brought us to His feet once again. ஆண்டவர் இந்த நாளில் நம்மோடு கூட பேசி நம்மை ஆசீர்வதிப்பார். God is going to definitely speak to every one of us and bless us this evening. என் அன்போடு கூட அழைத்து இந்த கூட்டங்களை சிறப்பாய் ஒழுங்கு செய்திருக்கிற அருமையான பாஸ்டர் சண்முகம் அவர்களுக்காக, அவளோடு இணைந்து நிற்கிற எல்லா தமிழ் சபை ஊழியர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். I thank the Lord for the invitation extended to me by brother Pastor Shanmugam and all the team behind, as well as all the leaders of different Tamil Christian congregations. எல்லா தமிழ் சபைகளும் இணைந்து வந்து இப்படி கூட்டம் நடத்துவதை பார்த்து ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறார். Even God's heart is so much happy on the occasion of all the Tamil Christian leaders joining together to do this united effort. நாம் ஒன்றாய் இருப்பதை பார்த்து ஆண்டவர் மகிழ்ச்சி அடைகிறார். God always pleases whenever He sees us united. நாம் ஆண்டவரை அப்படி சந்தோஷப்படுத்த வேண்டும். We need to make the Lord happy in this fashion. வருஷத்தில் ஒரு முறை இப்படி நீங்கள் கூடி வந்து செய்வது கர்த்தருக்கு சந்தோஷம். To come along together in oneness and unity of the Spirit is a great joy to the Lord. மாதத்தில் ஒரு நாள் நீங்கள் எல்லா சபையை ஒன்று கூடி உபவாசம் பண்ணி ஜெபித்தால் தேசத்துக்கு ஆசீர்வாதம். God is going to bless this country if only all the leaders will join together once in a month for a fasting prayer. எல்லா சபையாரும் ஒன்று கூடி நீங்க மாதத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. Not only the leaders but all the members of different congregations, if they could gather once in a month for fasting prayer, it will be a great blessing. என்னால் ஆண்டவர் இன்றைக்கு ஜெபிக்கிற மக்களை தேடிக் கொண்டிருக்கிறார். Today the Lord is searching the people who are prayerful. ஜெபத்தின் மூலமாகத்தான் ஆசீர்வாதத்தை நாம் காண முடியும். We can only see the blessing through prayer and prayer alone. நீங்கள் பல காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். We need to pray for so many things. நீங்கள் குவைத் தேசத்தில் இருக்கிறீங்க. இந்த தேசத்துல கொண்டு வந்து உங்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். God has brought you to Kuwait and has blessed you in manifold ways. இந்த தேசத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். We need to pray for this country Kuwait. இந்த தேசத்துல சுமார் 9 லட்சம் இந்தியர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. I heard that around 9 lakhs of people from India in this country. அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். We need to pray for these 9 lakhs of Indians. சுமார் 50,000 தமிழர்கள் இருப்பதாய் சொல்லப்படுகிறது. I also heard 50,000 Tamilians are in this country. ஆனா எல்லா சபையும் கூட்டி பார்த்தா ஒரு 5,000 பேர் தான் சபைக்கு வரவங்களா இருப்பாங்க. But if you really count that all the members put together in different congregations will come only to 5,000. ஆனால் 45,000 பேர் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஆத்துமாக்கள் இங்க இருக்கிறாங்க. There are 45,000 Tamilians who have not heard the gospel of the Jesus Christ. அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். We need to pray for those people. அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள நீங்கள் உதவி செய்ய வேண்டும். We need to ask the Lord that they may come to know the Jesus. அது மாத்திரமல்ல, not only that, இந்தியாவுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். we need to pray for our own country India. அதான் நம்முடைய தாய்நாடு, நம்முடைய தாய்நாடு. That is our motherland. ஆகவே இந்தியாவுடைய எழுப்புதலுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். We need to have revival in our own motherland. 110 கோடி மக்கள் தேசத்தில் வந்து விட்டார்கள். 110 crores of people are living in our country. நம்முடைய மக்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட ஜெபிக்க வேண்டும். We need to pray that all these people come to the saving knowledge. ஆண்டவர் இந்தியாவிலே எழுப்புதலை ஆரம்பித்து விட்டதை பார்க்க முடிகிறது. We can notice that God has begun to revive our country India. 2020க்குள்ள தேசம் முழுவதிலும் மாற்றம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் பலருக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். God revealed to many servants of God that there will be a great changes by the year 2020. அந்த மாற்றம் இப்பொழுதே வர ஆரம்பித்து விட்டதை நாங்கள் பார்க்கிறோம். We can see very clearly that trend is set upon. பஞ்சாபிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. There is a great revival in Punjab. சீக்கிய மக்கள் ஆயிரமாய் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். Those who are Sikh religion are coming to the saving knowledge of Jesus Christ. வடகிழக்கு மாநிலங்களிலே ஆண்டவர் எழுப்புதலை ஆரம்பித்து விட்டார். God is bringing revival in the northern parts of India. ஒரிசாவின் ஒரு பகுதியில் ஒரு பலத்த எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. In a part of Orissa, a great revival is coming upon. குஜராத்தின் ஒரு பகுதியிலே ஒரு ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஒரு எழுப்புதல் உண்டாகி இருக்கிறது. Even in Gujarat state, in a particular place among the tribal people, there is a great revival. ஆண்டவர் பலமாய் தேசமதி கரிய
செய்து கொண்டிருக்கிறார். God is working mightily in different parts of India. சில வாரங்களுக்கு முன்பாக ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு நாங்கள் கூட்டம் நடத்த போயிருந்தோம். A few weeks ago, servant of God went to Jharkhand place. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ராஞ்சி என்ற பட்டணத்திலே கூட்டம் நடைபெற்றது. In a city called Ranchi, there was a great revival meeting. முதல் முறை நாங்க அங்க கூட்டம் நடத்த போயிருக்கிறோம். First time we went to this place of Ranchi. 1,00,000 மக்கள் கூடி வந்திருந்தார்கள். 1 lakh people gathered for the meetings. அதில் 60% மேல இந்து மக்கள். Over the 1,60% are Hindus. நான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனேன். I was so amazed at seeing that figures. அவங்க என்ன அவங்களுக்கு தெரியாது. They do not know what is actually happening. ஆனால் இயேசுவை அறிந்து கொள்ள ஜனங்கள் கூடினார்கள். But they came only to know Jesus Christ. ஆண்டவர் பலமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். God did mighty work amongst them. டெல்லியிலே 2 வாரத்துக்கு முன்னால கூட்டம் நடத்த போயிருந்தோம். Brother was in Delhi a couple of weeks ago. 30,000 மக்கள் கூடி வந்திருந்தார்கள். 30,000 people gathered. அதிகமான பேர் இந்து மக்கள். Most of the majority are Hindus. ஜனங்கள் இப்பொழுது கூட்டம் கூட்டமாக இயேசுவின் பக்கமாய் திரும்பி வருகிறார்கள். There are people, multitudes coming to know Jesus Christ. நீங்கள் அதுக்காக ஜெபிக்க வேண்டும். We need to pray for them. எழுப்புதல் வரும்போது ஆசீர்வாதம் வரும். Only when revival comes there will be blessings upon us. இந்த ஆசீர்வாதம் இந்தியாவிலே வர ஆரம்பித்து விட்டது. These blessings have already started coming in India. ஆண்டவர் இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறார். God is commanding great revival in different parts of India. பாருங்க, இந்தியாவிலே தொழில் துறை எல்லாம் வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. We see the Lord is at a higher space. இன்னைக்கு உலகத்திலே பெரிய செல்வந்தர் இந்தியர் தான். Many people who are working all over the world are உலகத்திலேயே பெரிய செல்வந்தர் India. The most rich man in the world is India. The richest people are only Indians when you compare in the entire world. Hallelujah. 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 ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். God revealed a particular thing. நான் இந்தியாவுக்கென்று अनेक ஆசீர்வாதத்தை பூமிக்கு அடியிலே நான் மறைத்து வைத்திருக்கிறேன். I have kept so many blessings in the hidden parts of the earth for India. எழுப்புதல் காலத்திலே இந்த ஆசீர்வாதங்கள் வெளியே கொண்டு வரப்படும். Only through revival these blessings will be unearthed. அப்ப இந்தியா முழுவதும் ஒரு செழிப்பான நாடாய் மாறும். Then India going to be a very fertile country. கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். God revealed this secret to us. கடந்த மாதத்தில் அஸ்ஸாமிலே ஒன்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். In Assam last month they found one thing. உலகத்திலேயே பெரிய ஒரு ஆயில் அந்த எண்ணெய் வயல் அஸ்ஸாமிலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. In Assam they found big oil wells in India. Praise God. Hallelujah. Than the entire world. போன மாதம் தான் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. Only last month they discovered this oil reserves. இனிமேல் நீங்க வேலை தேடி இந்தியாவுக்கு வர வேண்டிய நாள் வந்து விட்டது. We all have to get back to India very soon. குவைத்தை விட அதிக சம்பளம் இந்தியாவில் தருவோம். We all understand it now. இல்ல அது நடக்க போகிறது. It's going to happen. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. Even now the salaries have gone up. மெட்ராஸ்ல வாலிப பிள்ளைகள் 1,00,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க எடுத்த உடனே. In Madras city young people begin to earn 1 lakh per month. இப்பொழுது ஒரு கணக்கெடுப்பு சொல்லுகிறது இந்தியர்கள் இப்ப வெளிநாடு போக விரும்பவில்லை என்று. So many young people are not desirous to get out of India these days. அங்க அவ்வளவு சம்பளம் கொடுக்கப்படுகிறது. Because they are having such fat salaries. இந்தியா தான் உலகத்திலே ஆசீர்வாதமான நாடாய் மாற போகிறது. God is going to bless India as the most blessed country in the world. Hallelujah. Hallelujah. இப்பதான் தலைவர்கள்லாம் சொல்றாங்க 2020 இந்தியா அப்படி ஆகும் இப்படி ஆகும் என்று. Only now that leaders are saying by 2020 God is going to bless India. நாங்க 20 வருஷமா இந்தியாவுக்கு உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We have been praying for India 20 years, fasting and prayer. பல ஊழியர்கள் சேர்ந்து நாங்கள் திருப்பத்தூர்ல வருஷந்தோறும் 2 முறை 3 நாள் உபவாசத்தை ஜெபிக்கிறோம். In Tirupattur twice or thrice in a year we gather together for fasting prayer as leaders of Christians. இந்தியாவை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். We are praying, Lord bless our country India. 20 வருஷத்துக்கு முன்னாலே சொல்லிட்டோம் இந்தியா தான் ஆசீர்வாதமான நாடாய் மாற போகிறது. We declare in faith that God is going to make India as a blessed country. ஜெபிக்கிற மக்கள் இருக்கிற இடத்துல தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். Wherever the people are prayerful, there the blessings are commanded. Hallelujah. ஆகவே இந்தியாவுக்காக ஜெபம் செய்யுங்கள். That's why I pray for India. அது மாத்திரமல்ல, not only that,
இந்தியாவின் பாராளுமன்றத்தில் அல்லேலூயா சத்தம் கேட்கணும்னு நாங்க ஜெபிக்கிறோம். We are even praying that in the parliament they should praise God. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அது நடக்கும். We are believing it is going to happen. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. ஆந்திராவில் இருக்கிற முதலமைச்சர் நல்ல ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவர். The chief minister in Andhra Pradesh is a very good Christian believer. தினம் ஜெபிக்காம அவர் வெளியே போகவே மாட்டார். Without prayer he will not go out of the home. ஆந்திராவில் செய்த ஆண்டவர் தமிழ்நாட்டிலையும் செய்ய போகிறார். Not only Andhra Pradesh, even in Tamil Nadu. தமிழ்நாட்டு சட்டசபையில் அல்லேலூயா சத்தம் கேட்கணும். In the assembly in Madras there should be the sound of hallelujah. நாங்கள் அதற்காக ஜெபிக்கிறோம். We are praying for it. எனக்கு தெரிந்து இந்த தேர்தலில் 3 ரட்சிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். I know particularly 3 MLAs who are born again have been come out in elections. இதுக்கு முன்னால சும்மா பேர் கிறிஸ்தவங்க வந்திருக்கிறாங்க. Before we have nominal Christians. ஆனா இப்ப ரட்சிக்கப்பட்ட 3 பேர் சட்டசபைக்குள்ள இருக்கிறாங்க. But now there are 3 believers who are in the legislative assembly. அடுத்த தேர்தல் வரும்போது நிறைய ரட்சிக்கப்பட்டவங்க சட்டசபைக்குள்ள போயிடுவாங்க. Next time elections we should have more believers. அல்லேலூயா. ஆண்டவர் பலமாய் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is working mightily. எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆண்டவர் சந்திக்கிறார். Every department God is searching. போலீஸ் துறைக்காக நாங்க ரொம்ப ஜெபித்துக் கொண்டிருந்தோம். We have been praying for the police department. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால அவங்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தினோம் இயேசு உடைக்கிறார் மூலமா. 5 years ago, by the Jesus Redeemer's ministry, we helped them to have a prayer 5 years ago. போலீஸ்காரங்க, போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ், இன்ஸ்பெக்டர்ஸ், சப் இன்ஸ்பெக்டர்ஸ், டிஎஸ்பி பலர் வந்திருந்தாங்க. Police, constables and inspectors and DSPs and all those higher officials came for the prayer. அநேகர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார்கள். Many people gave their hearts to the Lord. இனி லஞ்சம் வாங்க மாட்டோம்னு எழுதி கொடுத்தார்கள். They wrote saying we will not take bribes anymore. அவங்க மத்தியில ஜெபக்குழுக்கள் ஆரம்பிக்கப்பட்டது. Now many prayer cells are being formed amongst them. இப்ப 13 மாவட்டத்துல போலீஸ் ஜெபக்குழு இருக்கிறது. In 13 districts there is police prayer cells. இப்பொழுது வருஷத்துல ஒரு முறை அவர்கள் பாளையங்கோட்டையில ஈஸ்டர் அன்னைக்கு ஒன்று கூடுகிறார்கள். At Palayamkotte they gather on the Easter day once in a year. இப்போ 4000-5000 பேர் கூடி வருகிறார்கள். Now 4,000 to 5,000 police department people are gathering. இந்த டிசம்பர் 15ஆம் தேதி மெட்ராஸ்ல போலீஸ் டிபார்ட்மென்ட்க்கு ஸ்பெஷல் ஒரு கேதரிங் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. We are going to have on December 15th a special police department prayer meeting in Madras city. இப்ப நீதித்துறை ஆண்டவர் சந்தித்து வருகிறார். Even the ministry of justice God is touching. ஜட்ஜஸ் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். Judges are also believing the Lord Jesus Christ. லாயர்ஸ் ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள். Lawyers also began to believe in the Lord Jesus அவங்க Christ. மத்தியில ஜெபக்குழு ஆரம்பிக்க ஒழுங்கு செய்து கொண்டிருக்கிறோம். There are so many prayer cells being formed among lawyers and advocates. சினிமாக்காரங்க நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வராங்க. Even in the cine field people are getting to know Jesus Christ. நாங்க சினிமா உலகத்துல உள்ளவங்களுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னால ஸ்பெஷல் மீட்டிங் வச்சோம் மெட்ராஸ்ல. 4 months ago in the city of Madras we had a meeting for all those in the cine field. நிறைய நடிகர்கள், நடிகைகள், இசையமைப்பாளர்கள் நிறைய பேர் வந்தார்கள். Lot of actors and actresses and those belong to them came to the meeting. நிறைய பேர் புதுசாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள். For the first time in their lives they yielded their hearts to the Lord Jesus Christ. அவங்க மத்தியில ஜெபக்குழு ஆரம்பித்திருக்கிறோம். Prayer cells are formed among the cine field people. அடுத்த வருஷத்துல இந்த மாதந்தோறும் உங்களுக்கு கூட்டம் நடத்த அவங்களே கேட்டிருக்கிறாங்க. And they themselves are requesting for monthly prayer in the days to come. அவங்க மத்தியில நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்காக எழும்பி வருகிறார்கள். Many people are getting saved and rising to stand for the Lord. அல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் பலத்த எழுப்புதலை தமிழ்நாட்டிலே ஆரம்பித்து விட்டார். God has already begun a great revival in Tamil Nadu. தமிழ்நாட்டில் 7 கோடி மக்கள் இருக்கிறார்கள். There are 7 crores of people in Tamil Nadu. இந்த 7 கோடியில 50% மேல ரட்சிக்கப்பட்டு விட வேண்டும் என்று நாங்கள் அதிகமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். We are praying out of 7 crores, 3.5 crores believers should be there. 2010க்குள்ள அப்படி மாற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். And that is before 2010. நாங்கள் விசுவாசிக்கிற 2010ல தமிழ்நாட்டில் அதிகமான பேர் கர்த்தருடைய பிள்ளைகள் இருப்பார்கள். In 2010 more people will be believers than unbelievers in Tamil Nadu. ஆண்டவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். God is doing this work.
மெட்ராஸ் பட்டணத்துல மாத்திரம் 2.5 லட்சம் பிராமண குடும்பத்தை சார்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். In Madras alone, 2.5 lakhs of Brahmins accepted the Lord Jesus Christ. அல்லேலூயா. ஆண்டவர் பலமான காரியத்தை தமிழ்நாட்டிலே செய்து கொண்டிருக்கிறார். God is doing such mighty work among the people. ஆகவே நீங்கள் தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்க வேண்டும். Therefore you need to pray for Tamil Nadu. அங்க என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் சொல்லுகிறேன். I'm just saying these things that you come to know about it. நீங்க ஊருக்கு வரும்போது அப்படி ஊரை மட்டும் சுத்தி பார்த்துட்டு வந்துறாருங்க. Whenever you come, don't be sticking on only to your native place. அங்க ஆவிக்குரிய காரியத்தில் என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். Go around and find out what God is doing in the nearby places. ஆண்டவர் இன்னும் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். God is going to do much more mightier things. ஆகவே தொடர்ந்து தமிழ்நாட்டுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ள ஞாபகப்படுத்துகிறேன். Therefore continuously pray for Tamil Nadu and the gospel work. உங்களை கொண்டு ஆண்டவர் குவைத்திலே பெரிய காரியத்தை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். We are also going to pray in Madras, in Tamil Nadu, that God is going to use you in Kuwait and do mighty works. அல்லேலூயா. Hallelujah. தினம் அதிகமாய் ஜெபம் பண்ணுங்கள். Therefore keep continuously in prayer. அதிகாலையில் எழுந்து குறைஞ்சது 1 மணி நேரம் முழங்கால நின்று தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. Minimum 1 hour we have to be upon our knees and pray for our country. தேசத்துக்காக ஜெபியுங்க. Let us pray for our country. ஆத்துமாக்களுக்காக ஜெபியுங்க. Let us pray for the souls. வாரத்துல ஒரு நாள் உபவாசம் பண்ணி ஆத்துமாக்களுக்காக ஜெபிங்க. We need to fast at least once a week for the salvation of the souls. ஒரு வருஷத்துல ஒரு ஆத்துமாவையாவது இயேசுக்குள்ள நீங்க கொண்டு வர பிரயாசப்படுங்க. Minimum one soul we need to bring to the Lord Jesus Christ per year. இங்க 10 சபைகள் இருக்கிற தமிழ் சபை இருக்கிறது. There are around 10 congregations, Tamil congregations. கிட்டத்தட்ட 5000 பேர் இருக்கிறாங்க சபைக்கு வர்றவங்க. Total 5000 people. ஆளுக்கு ஒரு ஆத்மாவை கொண்டு வந்து அடுத்த வருஷம் 10,000 ஆய் மாறிவிடும். If only one person can bring one soul, there will be 10,000 souls in the year to come. நீங்கள் செய்ய வேண்டும் ஆண்டவருக்காக. You need to do it. நீங்க கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும். You have to do something for the Lord. அதுக்கு தான் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். That's why he has brought you. கர்த்தர் அதை உங்களை கொண்டு நிறைவேற்றுவாராக. May the Lord fulfill his desires through you. இயேசு உடைக்கிறார் ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். Continuously pray for the ministry the brother has started. ஆண்டவருடைய கிருபையினால் நாங்கள் 113 மிஷனரிகளை தாங்கி வருகிறோம். We have been supporting 113 missionaries. ஒவ்வொரு மாதமும் வட இந்தியாவிலே ஒரு ஆலயத்தை மிஷனரி பணித்தளத்தில் கட்டி வருகிறோம். Every month almost we have built up a church in the northern parts of India. நாங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கிராமம் கிராமமாய் அறிவித்து வருகிறோம். We are going village by village to proclaim the gospel of our Lord. உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அதிகமாய் தேவை. Therefore we need your prayers very much. உங்களுடைய ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள இயேசு உடைக்கிறார் பத்திரிகையில நீங்கள் பார்க்கலாம். We have a monthly magazine coming. You can get more details of the ministry. தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், கன்னடம் மொழிகளிலே நம்முடைய பத்திரிகை வருகிறது. In Tamil, English, Malayalam and a couple of other languages this magazine is being published monthly. உங்களுக்கு அந்த பத்திரிகை அனுப்ப வேண்டுமானால் புக் ஸ்டாலிலே அட்ரஸ் கொடுத்து விட்டு போனால் உங்களுக்கு இலவசமாய் அனுப்பி வைப்போம். If you can give your addresses, we can send the copies to you free. இன்னைக்கு ஆண்டவர் குடும்பங்களை குறித்த பாரத்தை எனக்கு உண்டாக்கினார். Today God has given me a burden to talk about the families. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் என்னோடு பேசினார். 3 years ago the Lord spoke to me. குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணு. Pray for the families. பிசாசு குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறான். Satan is against the families. குடும்பங்களை உடைக்க அவன் பிரயாசப்படுகிறான். Satan is trying to break up the families. ஆகவே குடும்பங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார். That's why he told me to pray specifically for the families. ஆகவே குடும்ப ஆசீர்வாத ஜெப திட்டம் ஒன்றை ஆண்டவர் ஆரம்பிக்க செய்தார். So God enabled us to have a kind of a pattern by which we do to pray for the families. Family blessing prayer. Family blessing prayers we have started. அதிலே குடும்பங்களின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். It is for the praying for the peace among the families. குடும்பங்களின் பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். For the protection of the families. குடும்பங்களின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம். For the blessings of the family. இதிலே சுமார் 30,000 குடும்பங்கள் இணைந்திருக்கிறார்கள். In this prayer league 30,000 families are united. நீங்களும் கூட எங்களோடு கூட இணையலாம். உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் எங்களுடைய ஜெபக்குழுவிலே ஜெபிக்கிறோம். You can also join in this prayer league of 30,000 people. We can pray for you specifically every day. ஆனால் இந்த திட்டத்திலே சேருவதற்கு எந்த பணமும் கொடுக்க தேவையில்லை. In order to have this ministry you don't need to give any sort of money. ஆனால் ஒரு கண்டிஷன். But only one condition.
தினம் உங்க வீட்டுல காலையில குடும்ப ஜெபம் பண்ணணும். You need to have family prayer every day at your home. குடும்ப ஜெபம் செய்யறவங்க மாத்திரம்தான் இந்த திட்டத்திலே சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். Only those who have family prayers regularly can be joined in this pattern. ஒரு 20 நிமிஷம் அல்ல 30 நிமிஷம் தினம் வீட்டுல கூடி கணவன் மனைவி பிள்ளைகளாக ஜெபிக்கணும். Whether 20 or 30 minutes, the husband and wife and the children should have that family prayers in their home. உங்களுடைய குடும்பத்துல என்னென்ன காரியத்துக்கு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். We can let you know how to pray and what to pray and to lead you. தினம் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்களுடைய ஜெபக்குழுவுல நாங்கள் ஜெபிப்போம். Even in our prayer fellowship, we will pray specifically for your family. நீங்களும் ஜெபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். You need to pray for us and we also will do for you. அப்பொழுது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். Then only God can bring down the blessings. இதுல இணைந்து கொள்ள விரும்பினால் அதற்குரிய விவரங்கள் புக் ஸ்டால்ல இருக்கு, நீங்கள் வாங்கி அதை பயன்படுத்திக் If you are desirous in joining this prayer league, kindly go to the desk at the outside to collect your forms and to fill them up. ஆனா குடும்ப ஜெபம் செய்யாதவங்க இதுல சேரக்கூடாது. But those of you who do not have daily family prayers, refrain from joining. குடும்ப ஜெபத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். First of all, you have to commit yourself to have family prayers at your home. நீங்கள் குடும்பமா ஜெபித்து பாருங்க, உங்களுடைய குடும்பத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். You try praying as a family, God will continuously bless you. அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு பேசுவாராக. May the Lord speak to us even tonight. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். Shall we all stand up? உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். Lord has come into our midst to bless every one of us. உங்களுடைய தேவை என்னதென்று ஆண்டவருக்கு தெரியும். God knows every one of our needs. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த இடத்தில் அவர் செய்வார். God will do a miracle for you tonight. பிரசங்கம் பண்ணுகிற நான் உங்களுக்கு அற்புதம் செய்ய முடியாது. The preacher cannot do any miracle to you. ஆனால் நான் சொல்லுகிற இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். But the Jesus we proclaim can do mighty miracles. ஆகவே இயேசுவை நோக்கி பாருங்க. That's why look unto Jesus. இயேசுவை நோக்கி பாருங்க. Only look unto Jesus. அவர்தான் உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர். Only Jesus shed the blood for you. அவர்தான் சிலுவையிலே தன்னையே பலியாய் கொடுத்தவர். Only Jesus gave himself for us on the cross of Calvary. அவருடைய ரத்தத்தை உணர்ந்தவளாய் ஒரு பல்லவியை பாடி நாம் ஜெபித்து தேவ செய்தி கேட்க போகிறோம். As we sing a chorus on the blood of Jesus Christ, we will continue to pray. நாம் நேற்று தினம் பாடின அந்த பல்லவியை பாடுவோம். We will sing the same chorus we sang yesterday. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு, அற்புத வல்லமை. There is power in the blood of Jesus. நாம் சகோதரரோடு கூட இணைந்து பாடலாம்.